ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிஸ்கட் மில்க் ஷேக் வாங்க செஞ்சு பார்க்கலாம். லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு போர்பன் பிஸ்கெட், ஒரு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட், ஒரு ஓரியோ பிஸ்கெட். ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. போர்பன் பிஸ்கெட்டோட க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாட்டி சாக்கோபாய். ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டால் தான் நம்ம பிளேடும் டேமேஜ் ஆகுது, நல்லா பவுடராகவும் கிடைக்கும். நல்லா சின்னதாக உடச்சி போட்டுருங்க. அடுத்து போர்பன் பிஸ்கெட்டையும் இதே மாதிரி உடச்சி போடுங்க. இது நல்லா உடச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் பவுட்ரு நல்லா ஆகணும். இதே மாதிரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுடணும். நான் ஒன்று ஒன்றா உடச்சி போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரே பிஸ்கெட்டையும் அதே மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி போடுங்க. உடச்சி போட்டுகிட்டே இருங்க. நல்லா உடச்சி போடுங்க. எல்லாத்தையும் உடச்சி போட்டதுக்கப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கெட்டையும் நல்லா உடச்சி போட்ட அப்புறம் இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணுங்கள். பாலை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச போர்பன் க்ரீம், பால் நல்லா வடிகட்டிக்கோங்க. உடச்சி வச்ச பிஸ்கட் பவுடரை போட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நம்ம பொடி பண்ணி வச்ச பிஸ்கட் பவுடரை போட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஆல்ரெடி வச்சுருக்க போர்பன் பிஸ்கட், ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட், ஓரியோ, அதுக்கப்புறம் லாட்டி சாக்கோபாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். தேங்க்யூ.